ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து பைனான்ஸ் ட்ரேடிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பைனான்ஸ் ட்ரேடிங் ஒன்று பண்ணுறதுக்கு முன்னுக்கு நம்ம ஒரு காயினை ஒன்று தெரிவு செய்யணும். அந்த காயினை வந்து ஃபாஸ்ட்டில் அந்த காயின் வந்து என்ன மாதிரி மூவ் ஆகிருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி மூவ் ஆகும், அந்த விஷயங்களை வந்து சரியாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனலிசிஸ் பண்ணணும் ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னுக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? இப்போ நம்ம அதுக்கு ஒரு நல்ல ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, ட்ரேடிங் வியூன்னு சொல்லி. இதுதான் வேர்ல்டு பெஸ்ட் வெப்சைட். இப்போ இந்த சைடில் தான் நிறையா பேர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது வேலைக்கு போகாமல் இது தான் மெயின் ஒர்க்காகனு சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இதில் வெளிநாட்டிலலாம் நிறையா பேர் இதை வந்து ஃபுல் டைம் ஜாபாக செய்வாங்க. இப்போ இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த ட்ரேடிங் வியூன்ற ஒரு விஷயம். இது வந்து ரெஜிஸ்டர் நீங்கள் வந்து உங்களோட இமெயில் மூலியமாக நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணி அந்த மாதிரி வரும். நான் சைன்இன் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் போய்ட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, சார்ட்னு இருக்குது, மார்க்கெட்டுன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறேன். சார்ட்டெல்லாம் பற்றி மார்க்கெட்டை பற்றி நான் பிறகு படிப்போம். இப்போ சார்ட்டுன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் என்னன்னா உங்களுக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் மேலே கிளிக் பண்ணால் நான் வந்து செலக்ட் பண்ண காயின்ட்டை XRP USDTன்னு உங்களுக்கு தேவையான காயின்ட்டுங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மூவர்னு சொல்லி ஒரு காயின் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுற நேரம் இதில் வந்து USDTன்னு இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ரைட்? USDTன்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். USDT இப்போ USDT காயின் இருக்கும். ஏன்னா பர்ச்சுவல்னு வந்துச்சுன்னா அது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் போயிடும். ஓகே, ஏன்னா வந்து பர்ச்சுவல்னால் இது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்பாட் ட்ரேடிங். இப்போ நான் ஸ்பாட் ட்ரேடிங் தான் இருக்கேன். இப்போ ஸ்பாட் ட்ரேடிங்னா என்னன்னு உங்களுக்கு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு காயினை குறைஞ்ச விலைக்கு வாங்கி அது அந்த விலை கூடும்போது அந்த காயினை விற்கிறது தான் நம்ம சொல்கிறது வந்து ஸ்பாட் ட்ரேடிங்ன்றது. ஓகே, குறைஞ்ச விலைக்கு வாங்கி விலை கூடும்போது விற்கிறது தான் ஸ்பாட் ட்ரேடிங்னு சொல்கிறது. இப்போ ஸ்பாட் ட்ரேடிங் வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னுக்கு டக்குன்னு போய்ட்டு சிலவங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை, அந்த ட்ரேடிங் பற்றி சிலவங்களுக்கு ஐடியாவே இல்லை. சும்மா வருவாங்க, பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு காயினை பை பண்ணுவாங்க, போடுவாங்க. எப்படிக்கு விலை கூடுதோ அன்றைக்கி இந்த காயின் விற்கணும். அதுக்கு சில வருஷ கணக்கில் அந்த காயின் வந்து விலை கூடாமல் அப்படியே இருக்கும், ஒரு இடத்துக்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. அதாவது சார்ட் அனாலிசிஸ் சரியாக பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த காயினை விற்க முடியும், ரைட்? இன்றைக்கி XRPன்ற ஒரு காயின் இருக்குது. இப்போ நான் வந்து XRP USDTன்றதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது இப்போ இந்த காயின்கிட்ட வந்து அனாலிசிஸை பார்த்தோம்னா ரைட் இந்த இருக்குது. இதுதான் அந்த சார்ட்டில் வந்து பாருங்கள் 15 மினிட்ஸில் இந்த காயின் வந்து இந்த 15 மினிட்ஸில் அது அனாலிசிஸ் தான் இது. இப்போ வந்து இந்த காயின் வந்து பை ஆகுது, அதாவது வந்து இப்போ வந்து மேலே போயிட்டுக்கிட்டு இருக்குது, ரைட்? இப்போ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் பாருங்கள். இந்த 1 ஹவர் சார்ட் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ரெட்டில் வந்து செல் பண்ணுறது, இந்த க்ரீனில் இருக்கிறது வந்து பை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வருமானம் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து இப்போ இதில் வந்து இதை மவுஸில் வந்து ஸ்கொரல் பண்ணிங்கன்னா மவுஸை கொஞ்சம் அப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பானக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து பாஸ்ட் இதுக்கெல்லாம் பானக்கூடியதாக இருக்கும். பாஸ்ட் இந்த காயின் வந்து எப்படி மூவ் ஆகிருக்குன்றது சார்ட்டில் பாருங்கள். இப்போ ஏப்ரல் வரையும் நம்ம பார்ப்போம். இப்போ ஏப்ரல், ரைட்? இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து, ரைட்? இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து பாருங்கள் இந்த காயின் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு செயற்பாடுகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கூடியிருக்கு, அப்புறம் திரும்ப பையாக இருக்குது, திரும்ப பையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஏப்ரலில் வந்து ஓரளவு வந்து இங்கே பாருங்கள் மேலே போயிட்டுக்கிட்டே இருக்குது இந்த காயின். அப்புறம் திரும்ப குறைஞ்சிருக்கு, திரும்ப கூடியிருக்கு. இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் எடுத்துக்கலாம். இந்த காயினை வந்து நம்ம வாங்கினா எப்படி இந்த காயின் வந்து எங்களுக்கு வந்து இல்லை மேலே போயிட்டுக்கிட்டு தான் இருக்குங்க. திடீர்னு குறைஞ்சாவும் திரும்ப அது மேலே ஏறுது, குறைஞ்ச வேகத்துக்கு அது மேலே ஏறுது. XRPன்ற காயின். ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற காயின் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற காயின் வந்து இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து நல்ல காயின் ஒன்று இருந்துச்சு, மூவர்னு சொல்லி. இந்த காயினும் நல்லா போச்சு. இப்போ என்னன்னு தெரில, மூவர் USDT. இப்போ இந்த காயினை தெரிவு செஞ்சு இதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இதோட அனாலிசிஸையும் பார்க்கலாம். இப்போ இந்த காயினை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து எப்படியுமே மேலே போயிட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கு, ரைட்? இப்போவும் குறையுது. இப்போ இதை வந்து 15 மினிட்ஸ் கடைசி 15 மினிட்ஸுக்கு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்போ திரும்ப இந்த காயின் வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 78 இருக்குது இந்த காயின். ஓகே, இப்போ இந்த காயின் வந்து ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரைட்? இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சார்ட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம், ஒரு காயினை வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ இந்த காயின் 78 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயின்ட ஒரு சின்ன ஒரு இதொன்று எடுத்தீங்கன்னா இந்த காயின் வந்து நீங்கள் வாங்கினாவும் அப்படி இப்படின்னு குறையலை, ஓரளவு கூடுது, திரும்ப அப்படியே குறையுது, திரும்ப கூடுது, குறையுது. அது மாதிரி ஓரளவு ஒரு லிமிட்டில் அந்த காயின் வந்து நமக்கு செயற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது.
ரைட். திடீர்னு இதுக்கு ரொம்பவே பை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 100க்கு போகிறதுக்கு சான்சஸும் இருக்கும். இந்த மாதிரி காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் எடுக்கலாம். ரைட். இப்போ இந்த மாதிரி நீங்கள் காயின்ட்டை வந்து கொஞ்சம் பேர்கள் எடுத்து சோலான்ற ஒரு காயின் சால். இப்போ இந்த காயின் இப்போ இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான காயின்ஸ். சால் USDTன்னு அடிங்க. ரைட். சும்மா சோலான்னு சொல்லி சர்ச் பண்ணேன் USDT இந்த பைனான்ஸ் இந்த ஐக்கான் இருக்கணும். அப்படி இது பண்ணிவிடுங்க. ரைட். இந்த சோலான்ற காயின் இது பாருங்கள் நல்ல ஒரு இடத்துக்கு போயிருக்கு. திரும்ப அப்படியே குறைஞ்சிட்டு வந்திருக்காரு. திரும்ப இது ஒரு 50 மினிட்ஸ் தான் இது. இப்போ 1 ஹவர் சார்ட் ஒன்று பார்த்தோம்னா உங்கள் 1 ஹவரில் திரும்ப கூடுது. இப்போ கூடுது இங்கே. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சார்ட்டில் ஒரு அனாலிசிஸ் தான் எடுத்துக்கலாம். கூடுது குறையுது கூடுது. இந்த சார்ட் அனாலிசிஸை பற்றி நிறைய விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு. ரைட். இப்போ அதில் வந்து ஒரு காயின்ஸை நீங்கள் பார்த்துக்கிறதா இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா காயின்ஸ் நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் போய்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்பர் 1 காயினில் இருக்கிறது பிட்காயின் தான் இருக்குது. அடுத்து எத்தீரியம் இருக்குது. இந்த எத்தீரியம் காயினை வச்சுட்டாங்க நிறைய இந்த NFTs எல்லாம் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து NFT ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறது இந்த எத்தீரியம்ன்றதை வச்சு தான். ஓகே. இப்போ அடுத்தது வந்து சோலா இந்த காயின் தான் நான் சொன்னேன். இது வந்து ஒரு நல்ல காயின் ஒன்று நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறாங்களுக்கு. XRP நல்ல காயின். இந்த காயின் நல்லா. கார்ட்னா இதுவும் நல்ல காயின். இந்த காயின் இதுக்கெல்லாம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ கொஞ்சம் இந்த காயின்லாம் கொஞ்சம் ஏறி போகுது. ரைட். இப்போ இந்த மாதிரி இந்த காயின் இப்போ இந்த மாதிரி காயின்கள்லாம் வந்து நீங்கள் நேம்ஸை வந்து நீங்கள் ஃபேவரேட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இன்னொரு காயின் இருக்குது 1 இன்ச்சுன்னு சொல்லி. அந்த காயின் நல்ல காயின். அந்த காயின் ஓரளவு நல்லா பை ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே. இப்போ இந்த காயின்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுற நேரம் இந்த மாதிரி ஒரு சார்ட் அனாலிசிஸ் ஒன்று பண்ணணும். சார்ட் அனாலிசிஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு ட்ரேடிங் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அமைகிறதுக்கு சாத்தியக்கூறு கூறு. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு. ஓகே. இப்போ ஒரு காயின் ஒன்று பை பண்ணுறதுனால இந்த ட்ரேடிங் வியூவில் போய்ட்டு என்ன காயினை நீங்கள் பை பண்ணுறீங்களோ இந்த சார்ட் இந்த இதில் போய்ட்டு பாருங்கள் என்னென்ன காயின்ஸ் இப்போ இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இப்போ 9, 10 இந்த இடத்துல இருக்க காயின்ஸ்லாம் எப்போவுமே நல்ல காயின்ஸ் தான். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரைட். இப்போ இந்த காயின்ஸை பேர் அடித்து நீங்கள் பாருங்கள். இதில் போய்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த காயின் வந்து இப்போ 15 நிமிஷத்தில் ட்ரேடிங் என்ன மாதிரி போய்க்கு 1 ஹவர் 1 வீக் இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் எடுத்து நீங்கள் ஒரு காயின் வந்து பை பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் சந்தேகம் போய் நான் கமெண்ட் தெரியுங்க.